அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத A to Z எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுப யோகத்துல கௌளவ கரணத்துல தமிழ் மாதப்படி 17ஆம் தேதி, அதாவது மார்கழி 17ஆம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா குரு பயிற்சி. குரு பார்த்தோன்னா 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில உச்சமாக போறாரு. எனவே இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குரு பயிற்சியில 11 வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் கடகத்துல உச்சமாகிற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே போல இந்த வருடத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வருஷத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு மார்ச் 9ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவாரு. அடுத்தது சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு. இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. அதாவது டிசம்பர் 5ல பார்த்தோன்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க. அடுத்தது சனி மீன ராசியில இருக்காரு. சனி எந்த சேஞ்சஸும் பண்ணல, எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல. எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று, ஆகாயம், நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது. அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது குளோபல் லெவல்ல ஒரு ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக சேரும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வருஷத்துடைய ஆரம்பத்துல குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல டிராவல் பண்ணுவாரு. அதுலயும் வக்ரத்துல இருப்பாரு. ரெட்ரோகிரேட்ல குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல வருஷத்துடைய ஆரம்பத்துல சஞ்சாரம் செய்வாரு. இந்த வருஷத்துல மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஏன் அப்படின்னா குரு 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில உச்சமாக போறாரு. இது இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா குரு 11 வருடம் கழித்து நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேந்திர ஸ்தானாதிபதி, அதாவது 7-10க்கு அதிபதியாக குரு பகவான் வருவாரு. எனவே மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் குரு பகவானால டெஃபினட்டா ஏற்பட போகுது. ஜென்ம குரு விலகிறதும் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சமாக நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை, இவ்வளவு நாள் நமக்கு தடைப்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த குரு பகவான் நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, முயற்சி கேது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 9th ஹவுஸ்ல இருக்கிற ராகு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்துவாரு. அதை நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி, ஜீவன சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த வருஷத்துல 10th ஹவுஸ்ல இருக்கிற சனி நமக்கு யோகத்தையே செய்வார். ஏன் அப்படின்னா ஜூன் 1க்கு பிறகு குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. எனவே ஜீவனஸ்தானம் சுபத்துவம் அடையுது. மேலும் 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையிலும் நமக்கு 10ஆம் இடம் சார்ந்த வகையில சுபத்துவமான நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். குரு பயிற்சியை தொடர்ந்து வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி இருக்கும். கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க. அது இந்த வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா கணக்கு
கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் கேது 3ஆம் இடத்துலயும் ராகு 9ஆம் இடத்துலயும் தான் டிராவல் பண்ண இருக்காங்க. சோ இதுதான் இந்த வருஷத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போது இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். கடந்த 2025 வருடம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு சிறப்பா போனுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருப்பினும் ஜீவன சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுமை அமைப்புகளை கடுமையா கொடுத்துச்சு. தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு, எவ்வளவு உழைச்சாலும் ஒரு சரியான சம்பளம் கிடைக்கல, சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல, ஒரு சரியான முன்னேற்றம் கிடைக்கல. நான் நல்ல எஃபோர்ட் போட்டேன், ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது நல்ல முயற்சிகளை கொடுத்திருப்பாரு. புதுசா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்போம். ஆனா அதுக்கான ரெகக்னேஷனோ அதுக்கான சரியான ஒரு அங்கீகாரமோ நமக்கு பெரிய அளவுல கிடைச்சிருக்காது. 2025 ஜீவன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் உத்தியோகத்துல கடுமையான சுமை அமைப்புகளை கடந்த காலகட்டங்களில் கொடுத்தாரு. இருப்பினும் இயங்க வச்சாரு. தொடர்ச்சியா நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல முயற்சி செய்ய வைத்து சும்மா ஃப்ரீயா இருக்க விடாம நம்மள அப்படியே இயங்க வச்சாரு. சோ அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே போல 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி கவலை, வருத்தம், தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய அவல நிலை, இது போன்ற ஒரு சில இடர்பாடுகளை மாத்தி கொடுத்தாரு. அதே போல ஜென்மத்துல இருக்கிற குரு கடுமையான சிந்தனை குழப்பத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு மன நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கம் வரல. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுத்திருப்பாரு. அதே போல சனியுடைய பார்வை 12ல பதிகிறதுனால ஒரு சரியான சாப்பாடு கிடைச்சிருக்காது. அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய மனதிற்கு நிறைவை தரக்கூடிய ஒரு சரியான உணவு கிடைச்சிருக்காது. சரியாக தூங்குறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கம், உணவு, நம்முடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மன நிம்மதி, சோ அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆசிலேஷனா இருந்திருக்கும். அதே சமயத்துல நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது 2025ல நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிருக்கும். குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவான அவுட்கம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதே போல பூர்வீகம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இது சம்பந்தமான விஷயத்திலையும் சுபத்துவமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். சோ இப்படி 2025 நமக்கு ஒரு மாதிரி ஆசிலேஷனா அடைச்சிட்டு போனுச்சு. இப்போ 2026 நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தர காத்துட்டு இருக்கு, பிளானட்டரி பொசிஷன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னாக்கா குரு நமக்கு ரொம்ப ஃபேவரா வர போறாரு. சோ அது இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மங்களகரமான, சுபத்துவமான, சிறப்பான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடந்த வருஷம் அதாவது 2025ல நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரத்தை இந்த 2026ல நம்ம கண்டிப்பா அறுவடை செஞ்சிடலாம். சோ அதுக்கு ஃபேவரா ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் நமக்கு கடகத்துல உச்சமாகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையா இருக்கக்கூடிய மன உளைச்சல் ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் மார்ச் வரைக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. மார்ச்சுக்கு மேல நமக்கு அப்படியே பொறுமையா growth அப்படிங்கறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பா கடுமையா இருக்கக்கூடிய சிந்தனை குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறையும். ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான குறிக்கோள் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கடுமையா ட்ரை பண்ணுவீங்க. சோ அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது தொடர் முயற்சிகளை கொடுத்து வெற்றிகளை கொடுத்துருவாரு. எனவே இந்த வருஷத்துல நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு நீங்க இறங்கலாம். நீ எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். குறிப்பா ஜூன் 1க்கு பிறகு நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம், அந்த பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் வரிசையா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இழந்த அந்த தன்னம்பிக்கை நமக்கு திரும்ப கிடைச்சிரும். பாசிட்டிவான மைண்ட் செட் கிடைச்சிடும். நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப பாசிட்டிவா யோசிச்சு பாசிட்டிவான ஒரு growth நோக்கி பயணிப்போம். அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த வருஷத்துல உண்டு. எனவே திருமண முயற்சிகளை தாராளமா தொடரலாம். சுப விரய செலவு குடும்பத்துல அதிகமா இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷத்துல மோஸ்ட்லி திருமணம் ஆயிடும். ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகும். ஜூன் மாசத்துக்குள்ள திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பம், பிரச்சனை, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தம், கவலை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். சோ அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், இவர்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விழுற மாதிரி இருக்கும். நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியம் இல்லாம அவங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள்ல சற்று கவனமா செயல்படுறது சிறப்பு. இருப்பினும் குரு 2ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால எதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது. நண்பர்களால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயமும் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னாக்கா 7ஆம் அதிபதி 2ல உச்சமாகிறாரு. எனவே நண்பர்களால ஆதாயம் உண்டு. நண்பர்களுடைய உதவி
உதவி உண்டு. இருப்பினும் சனியுடைய பார்வை 7ல இருக்கிறதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து அது மறுபடியும் நமக்கு சாதகமா மாத்தி விட்டுரும். அடுத்தது கூட்டு தொழில இருந்த நஷ்டங்கள் இப்ப குறையும். கூட்டு தொழில நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7 கூடியவர் 2ல வந்து உச்சமாகிறதுனால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியடா அப்படின்னாக்கா ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்காரு, 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு. இருப்பினும் குருவுடைய பார்வையில வந்து சனி பகவான் வந்துருவாரு. எனவே நீங்க வந்து ஒரு மாடரேட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. கடன் வாங்கி அகலக்கால் வச்சு பெருசா இதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம். சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வருஷத்துல நீங்க புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஐடியா பண்றீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வருஷத்துல கிடைக்கும். அடுத்தது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கு இந்த வருஷத்துல ட்ரை பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் சார்ந்த அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும். அதே போல நிறைய பேருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகளால பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதே போல இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த அந்த கவலைகள் இப்போ சரியாகும். சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கு. மேலும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். குடும்பத்தோட இப்ப குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க. குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. காதல் உறவால ஆதாயம் உண்டு. காதல் உறவுல இருந்த கலக்கம் கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமான தாராளமா ட்ரை பண்ணலாம். காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது. எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்ப குடும்பத்தில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எனவே காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்துல புத்தி தெளிவு உண்டாகும். ஏன்னா புத்தி ஸ்தானத்தை குரு பாத்துறாரு. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு புத்தி தெளிவு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வருஷத்துல ஜூன் 1க்கு பிறகு கம்ப்ளீட்டா மைண்ட் கிளியர் ஆயிடும். மைண்ட்ல இருக்கிற அந்த பாரங்கள்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னாக்கா குரு ஜென்மத்தை விட்டு ஜென்ம குரு விலகுது. 2ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாகிறாரு. எனவே மென்டலி இருந்த அந்த பிரஷரான அமைப்புலாம் குறைய ஆரம்பிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். புத்தியில இருந்த கலக்கம் எல்லாம் விலகும். இப்போ வந்து சூப்பர் பாசிட்டிவா யோசிப்பீங்க. எதா இருந்தாலும் சரி உங்க கண்ணுக்கு அது பாசிட்டிவா தான் படும். எது நடந்தாலும் அது நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நமக்கு கிடைச்சிடும். சோ அதை நான் வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்து இந்த வருஷத்துல பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். தொழில நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்துல நல்ல ஏற்றம், நல்ல ஒரு உயர்வு இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகி 6ஆம் இடத்தை பார்த்துருவாரு. எனவே நல்ல வேலை இல்ல, நல்ல உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா சொல்றேன், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிடும். உங்க மனசுக்கு நிறைவை தரக்கூடிய, உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம், உங்களுடைய உத்தியோகத்தால உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் டெஃபினட்டா கிடைச்சிடும். சோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். இந்த வருஷத்துல வேலையை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தை முயற்சி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாக்குற இடத்துலயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். இதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா நிகழ ஆரம்பிக்கும். உடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எனவே ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அப்ராட் பிளான் ஏதாச்சும் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம். 7-10க்குரியவர் வந்து 2ஆம் இடத்துல அமர்றதுலாம் ஒரு நல்ல யோக அமைப்பு. அதையும் உச்சமா இருக்காரு, ஸ்தான பலத்தோட இருக்காரு. எனவே தனலாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சுப விரைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஃபேமிலி ரீதியாகவோ அல்லது உங்களுடைய பர்சனல் குரோத்துக்காகவோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு விதத்துல சுப விரைய கடன் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பழைய கடனை முடிச்சு புதுசா வேற கடன் நீங்க உருவாக்குவீங்க. சோ இப்போ கடன் வாங்குறது உங்களுக்கு மைனஸா அப்படின்னா அது மைனஸா போகாது. இப்ப வாங்குற கடன் வந்து உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். தண்ட விரைய செலவா எதுவும் பெரிய அளவுல போகாது. எனவே இப்ப கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றது, கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, இதுக்கெல்லாம் இது வந்து ஃபேவரா இருக்கு.
2ஆம் இடத்துக்கு குரு வந்து உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ரொம்ப நாளா நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அது இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, சோ அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. முக்கியமா கோல்டு வாங்கலாம், தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து கோல்டுல போடுவீங்க. வீட்டுல ஏதோ ஒரு சின்ன லெவல்லையாச்சும் தங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வைப்பீங்க. அதே மாதிரி அடகுல இருக்கிற தங்க அணிகலன்களை மீட் எடுக்கிறதுக்கு ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த வருஷத்துல குடும்பத்துல நல்ல ஏற்றம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பம் குளறுபடிலாம் நீங்கி இப்ப குடும்பத்துல இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நிறைய பேர் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது, குடும்பத்துல சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா எடுக்கிறது, சோ அதெல்லாம் சிறப்பா நிகழ ஆரம்பிக்கும். எனவே குடும்பத்துல இருந்த அந்த கலக்கம், கவலை, மகிழ்ச்சி இல்லாம கலையிலிருந்து இருந்த அந்த குடும்பம் அதெல்லாம் இப்ப மாற்றம் அடைந்து ஒரு மகிழ்ச்சியான ஏற்றத்தை நோக்கி டெஃபினட்டா பயணிக்கும். சோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல பதியுது. எனவே இந்த வருஷத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார ரீதியா திடீர்னு ஒரு ஜாக்பாட், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்ப கிளைம் ஆகுறது. குறிப்பா எல்ஐசி அமௌண்ட் ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கிளைம் ஆகும். 6-8 சுபத்துவம் ஆகுறதுனால சொந்த ஊர்ல இருக்க முடியாது. பிளப்புக்காக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம் உண்டாகும். அது சரராசியில குரு அமர்ந்து மகர ராசியை பாத்துறாரு. எனவே நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டு. பயணத்தால ஆதாயம் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல growth உண்டு. அந்த முயற்சிகள் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அது தாராளமா செய்யலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சின்ன மைல்டான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல இந்த வருஷத்துல நிறைய முறை வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த சுப விசேஷங்களுக்காக வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வந்து சொந்த ஊரோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நம்ம சூப்பர் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். 6, 8, 10 இந்த ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் சுபத்துவம் அடைகிறதுனால தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். இந்த வருஷத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்துல செய்யக்கூடிய மருத்துவ செலவு அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும். உங்க தேக ஆரோக்கியத்தை முழுமையா உங்ககிட்ட மீட்டு கொடுக்கும். எனவே தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். மேலும் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்துல சுபத்துவமான நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதுலயும் குறிப்பா இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு டெஃபினட்டா கிடைச்சிடும். 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த அந்த மென்டல் பிரஷரை கம்ப்ளீட்டா குறைச்சிடுவாரு. ஏன்னா 2025ல வந்து இல்லத்தரசிகள்லாம் மன நிம்மதியோட இல்ல, அதுதான் உண்மை. ஒரு மாதிரி கோபமாகவும் ஒரு மாதிரி காரசாரமான சிந்தனையோடையும் இதை சேஞ்ச் பண்ணும் அதை சேஞ்ச் பண்ணும், குடும்பத்துல இவங்களை பாக்குறதா அவங்கள பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லயே போனிச்சு. அந்த மாதிரியான டென்ஷன் இந்த வருஷத்துல இருக்காது. 2026ல ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஒரு நிறைவா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய இந்த கவலை கலக்கங்களுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். குடும்பத்துல நிறைய மங்களகரமான மாற்றங்கள் சார்ந்து நீங்க பேசுவீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மங்கள மாற்றங்கள் சார்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். உங்க மைண்ட்ல வச்சிருக்கிறத செயல்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கிடைக்கும். சோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷத்துல நிறைய பயணம் இருக்கும். சொந்த ஊர்ல தங்கி படிக்க முடியாது. படிப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். நீங்க வந்து சொந்த ஊர்ல இருந்து படிக்கிறதை விட வெளியிடங்களுக்கு போய் படிச்சீங்கன்னா உங்க நாலேஜ் நல்லா எலாபரேட் ஆகும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் எல்லாம் இப்ப கிடைச்சிடும். எனவே படிப்புக்காக வெளியிடம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். கல்வியில இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஜென்ம குரு கடுமையான சிந்தனை குழப்பத்தை கொடுத்து ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா ஃபோக்கஸ் பண்ண முடியாத மனநிலையை கொடுத்திருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்திருக்கும். இதுதான் நம்ம ஜென்ம குருன்னு சொல்றோம். இப்ப ஜென்ம குரு விலகிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா மைண்ட் செட் கிளியர் ஆயிடுது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களால பயணிக்க முடியும். தெளிவான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். தெளிவான ஒரு பாதையை உங்களால சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம்.
அடுத்து இந்த வருஷத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை, தாய் வழி உறவுகள், சோ இவங்க எல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே தாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது, மனசுல தேவையில்லாத விஷயங்களை ஏத்தி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பார்வை பதியும் போது மனசுல லேசா கொஞ்சம் தயக்க குணங்கள் இருக்கும், மனசுல ஒரு மாதிரி இனம் புரியாத கொஞ்சம் கவலைகள்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் தொடர்ச்சியா செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை சுப விரைய செலவா மாத்திக்கிறது முயற்சி பண்ணணும். அடிக்கடி வண்டி வாகனத்துல பழுது நீக்கல் சார்ந்த வகையில செலவு ஏற்பட்டு நீங்களாம். ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி எல்லாம் வரும். அதை ஒரு சிலர் லோன் போட்டுலாம் வாங்குவாங்க. சோ அதெல்லாம் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு. அப்படி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய வண்டியை வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிறைய செலவு வச்சிரும். சோ அதுக்கு நீங்க புதுசா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறது பெட்டர். இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமா தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல சற்று கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, சோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த அந்த வருஷத்துல 3ஆம் இடத்துல இருக்கிற கேது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட ஒத்துப்போகாத அமைப்புகள் உருவாகலாம். மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம், சோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். எனவே தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கடவுள் மேல இருக்கக்கூடிய இந்த பக்தி மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். எதையும் ஒரு பிடிப்பில்லாத ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தவறை கொஞ்சம் செய்யாம இறை பக்தியை கூட்டிக்கிறது சிறப்பு. 9ல் இருக்கிற ராகு கோவில் குளங்களுக்கு போறதுக்கான அந்த மனநிலை கொடுக்காது. ஏதோ ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதுக்கு தடை அமைப்புகளை மாத்தி கொடுக்கும். எனவே பக்தி பரவசத்தை கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல மன ஆரோக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பொறுப்புகளை கொடுக்கும், சுமை அமைப்புகளை கொடுக்கும். சோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி நகர்த்தணும். அதே போல 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. எனவே விரைய செலவு தொடர்ச்சியா இருக்கும். தண்ட விரைய செலவை குறைச்சி சுப விரைய செலவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா கைக்கு வர பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. 2026லயும் அதே நிலை தான், 2025லயும் அதே மாதிரியான அமைப்பு. 2025ல மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட் கையில பணமே இருந்திருக்காது. ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காது. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ஆனா தொடர் விரைய செலவும் இருக்கும். எனவே செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள சுப விரைய செலவா நீங்க மாத்திக்கிறது சிறப்பு. கையில பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது பெட்டர். சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும், உங்களுக்கு பயன்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த வருஷத்துல பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்துல ஷோல்டர் பகுதி, கழுத்து பகுதி, தொண்டை பகுதி, சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கிற கேது இப்ப நான் சொன்ன பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளையோ காயங்களையோ ஏற்படுத்தலாம். அதே போல தொடை பகுதி சம்பந்தமான விஷயங்கள கவனம் இருக்கணும். இந்த வருஷத்துல தசை பிடிப்புலாம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கால் பகுதிகளிலேயே கம்ப்ளீட்டா நீங்க கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள், கால் சம்பந்தமான வலிகள், மூட்டு வலி, கணுக்கால் வலி, அதே போல பார்த்தோன்னா ஷோல்டர், முதுகுப்பட்ட ஷோல்டர், கழுத்து சம்பந்தமான விஷயம், கழுத்து வலி, சோ இதெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இதுல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வருதுன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செய்து அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறது சிறப்பு. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் சிரம அமைப்பு, சுமை அமைப்பு இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது, அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது டெஃபினட்டா அந்த வருஷத்துல கிடைக்கும். அதை மாற்றுகிறதே கிடையாது. அடுத்து இந்த வருஷத்துல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க இறுக்கமா பிடிச்சுக்கணும். இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு உண்டு. எனவே இந்த வருஷத்துல குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியின் போது அல்லது குரு பெயர்ச்சியாகி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய அருளை பெற்று வர்றது சிறப்பு. நீங்க குரு பெயர்ச்சியின் அப்பதான் போகணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்ப நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்போ போயிட்டு வாங்க. குரு பெயர்ச்சி அன்னைக்கே போகாதீங்க. அன்னைக்கு
அன்னைக்கு செம கூட்டமா இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரஷர் தான் அதிகமாகும். ரிலாக்ஸா போயிட்டு குருஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானை தரிசனம் செஞ்சுட்டு அந்த ஸ்தலத்துல 1 மணி நேரம் அமர்ந்து உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் எல்லாம் அங்க அப்படியே கொஞ்சம் அசை போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா எந்திரிச்சு வந்துருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் டெஃபினட்டா கொடுக்கும். எனவே ஜூன் 1க்கு பிறகு உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணீங்க. ரொம்ப தூரமா இருக்கீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கீங்கன்னாக்கா குருஸ்தலம் இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் செய்து வரலாம், அல்லது சிவ ஆலயம் போயிட்டு வரலாம். சிவாலயம் போயிட்டு சிவ பகவானை வழிபட்டு வர்றது சிறப்பு. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவனை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சோ இந்த வருஷத்துல இந்த 2 தெய்வ வழிபாடு செஞ்சாலே சிறப்பு. அதாவது உங்க குலதெய்வ வழிபாடு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க, அல்லது சிவ வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் ஸ்தலம் ஏதாச்சும் இருக்குன்னா அங்க போயிட்டு பெருமாளை வழிபட்டு வரலாம். சோ இந்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த வருஷத்துல மோர் தென் கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட் இன்னும் கிளியர் ஆகும், மனசு உங்களுக்கு கட்டுப்படும், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். இது வந்து ஒரு ஹீலிங் மாதிரி தான். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மனதை சரி செய்யறதுக்கான ஒரு ஹீலிங் தான். அது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு விஷயம். சோ அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்துல பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா, நான் எப்போது சொல்ற மாதிரி எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி அன்னதானம் பண்றது பெட்டர். அன்னதானம் பண்றது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். அதுலயும் குறிப்பா பசியோடு இருக்கிறவங்களுக்கு தேடி போய் உணவு தானம் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எனவே உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா நீங்க வந்து உங்க கையாலேயே சமைச்சு ரோட்டு ஓரத்துல பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேடி போய் நீங்க உணவு கொடுக்கறது இன்னும் சிறப்பு. அடுத்தது அநாத ஆசிரமம், ஆதரவற்றோருக்காக இருக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களுக்கு போயிட்டு ஸ்வீட் ஏதாச்சும் நீங்க தானமா கொடுக்கலாம். குறிப்பா லெட்டு, குரு உங்களுக்கு இந்த வருஷத்துல பலமாகிறாரு அப்படிங்கிறதுனால லெட்டு நீங்க வந்து தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி கல்விக்கு உதவி செய்யறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்காக ஏதாச்சும் நீங்க உதவி செய்யலாம். சோ இந்த பரிகாரங்களை நீங்க ப்ராப்பரா செய்யும் போது ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதுல சொல்லியிருக்க எல்லாமே நீங்க செய்யணும்லாம் அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க செய்யுங்க. ரொம்ப பெருசா பண்ணணும், இப்ப சொல்லியிருக்க எல்லாமே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால எந்த அளவுக்கு அதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. சோ அது போதுமானது. ரொம்ப ஸ்மால் லெவல் ஆஃப் ஹெல்ப் தான் உங்களால பண்ண முடியும்னா அதையும் தாராளமா பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டையும் நல்ல ஏற்றத்தையும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். மற்றவருடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் நம்ம உதவி செய்யும் போது நம்மளுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சோ இதுதான் பிரபஞ்ச விதி. சோ இதன் அடிப்படையில தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதுலாம் செயல்படுது. சோ இதுல சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் மேலும் உங்களுக்கு சிறப்படையும். டெஃபினட்டா வந்து மிதுனத்துக்கு இந்த வருஷத்துல நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துல உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ நீங்க இறங்கி வேலை பாருங்க. நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் 1க்கு பிறகு இந்த ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய கண்கள்ல தென்பட ஆரம்பிக்கும். 11 வருடம் கழித்து குரு வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரா வராரு. எனவே இந்த வருஷத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட். எனவே இந்த வருஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா இருக்கும். பிளஸ் உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பும் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, நல்ல யோக தசையோ அல்லது யோக புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த டைம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும். ஸோ உங்க பர்சனல் சார்ட்டையும் நீங்க செக் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓவராலா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபத்துவமாக நல்ல மாற்றங்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ. மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தசா புக்தி அந்தரம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசை நடக்குது, உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனனகால ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் 12 ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா அது கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 12 ராசி 12 லக்னம்
லக்னம் 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம். அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க, அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.